ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் டாப் ஆக்டர்ஸ் இப்போ எல்லாருமே அசால்ட்டாக வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300, 400, 1000 கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பாப்புலரான டாப் ஆக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட கெரியரில் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பல ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 10th இருக்கிறது ஆக்டர் சிவகார்த்திகேயன். இவர் வந்து இனிஷியலி ஒரு காமெடி ஆக்டரா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆக்ஷன் ஜானருக்கு இவரை வந்து மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடிச்ச ஒரு சில படங்களும் பெருசா போகாம அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருந்தது டாக்டர். அதுதான் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் பிலிமாவும் இருந்தது. தென் இது மட்டும் இல்லாம அவரோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் 100 crore பிலிமாவும் டாக்டர் தான் மாறிச்சு. 2021ல இதை அவர் ரீச் பண்ணாரு. தென் ஃபைனலி அமரன் வந்து 300 crores கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அது வரையும் வந்து நிக்கிது இவரோட கெரியர். ஃபியூச்சர்ல கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஆக்டர் இவர் தான் பார்க்கப்படுறாரு. லிஸ்ட்ல 9th இருக்கிறது ஆக்டர் தனுஷ். ஆக்டர் தனுஷ் அவரோட கெரியர்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 படங்கள் வந்து பண்ணிட்டாரு. பட் அந்த 30-40 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 crores வந்து ரீச் பண்ணல. இவரோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமா எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம். ஸோ அந்த படத்துல இருந்து தான் இவரோட 100 crore பாக்ஸ் ஆஃபீஸே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் 100 crore பண்ணிட்டாரு. லைக் இப்ப ராயன் வரையும் 100 crore அவர் டச் பண்ணிட்டாரு. கேப்டன் மில்லர் பண்ணல. பட் இருந்தாலும் ஃபியூ ஃபிலிம்ஸ் மட்டும் தான் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போதைக்கு தனுஷ் யார் வச்சிருக்காரு. ஒரு லேட் பிக்கப். பட் ஃபியூச்சர்ல வரக்கூடிய படங்கள் எல்லாமே நிச்சயமா 100 crores மேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட்ல 8th இருக்கிறது ஆக்டர் சூர்யா சார். சூர்யா சார் அவரோட கெரியர் பிகினிங்லேருந்தே நல்ல குவாலிட்டியான நல்ல கண்டென்ட்ஸா பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த விதத்துல அவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமா லைக் சூர்யா சார் ஏஆர் முருகதாஸ் சார் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டா இருந்தது 7ஆம் அறிவு. அந்த ப்ராஜெக்ட் தான் சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமா ஆச்சு. தென் இது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாவும் அந்த வருஷத்துல இருந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அந்த படம் மாறி அவரோட கெரியர்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோனா மாறுச்சுன்னே சொல்லணும். லிஸ்ட்ல 7th இருக்கிறது ராம் சரண். ஸோ ராம் சரண் இப்போ நம்ம எல்லாருக்குமே RRR இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். இதுக்கு முன்னாடி இவரோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் பண்ணியிருக்காரு. லைக் சாக்லேட் பாய்ல இருந்து ஆக்ஷன் ரோல்லாம் இவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. பட் இவருக்கு ஃபர்ஸ்ட் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படம்னா மகதீரா. அதாவது ராஜமௌலி சாரோட டைரக்ஷன்ல நடிச்ச அந்த படம் தான் இவரோட கெரியர்ல இவரோட ஃபிலிமோகிராஃபில ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமா ரீச் பண்ண வச்சுச்சு. லிஸ்ட்ல 6th இருக்கிறது அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சார் இப்போ புஷ்பா, அதுக்கப்புறம் புஷ்பா 2 இதுலலாம் அப்படியே பெரிய ஆக்டரா இப்போ நமக்கு தெரியும். பட் இவரோட கெரியர் பிகினிங்ல இவரோட படங்கள் வந்து பெருசா போயும் போகாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தது. பட் இவருக்கு வந்து இவரோட கெரியர்ல எப்போ அந்த 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம் ரீச் பண்றாருன்னா ரேஸ் குருராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமா மாறுது. அதுவும் மார்ஜின்ல 101 crore ரீச் பண்ணுச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் அளவை குந்தபுரம் அப்படியே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 100 crore ஃபிலிம்ஸா பண்ணிட்டு வந்தாரு. இப்போ புஷ்பா 1, புஷ்பா 2க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரோட ரேஞ்சே டோட்டலா மாறி இருக்கு. லிஸ்ட்ல 5th இருக்கிறது ஆக்டர் பிரபாஸ். ஆக்டர் பிரபாஸ் பெரிய மாஸ் ஆக்டர் தெலுங்கு சினிமால வலம் வந்துகிட்டு இருந்தாரு. பட் இவர் எவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலுமே எதுவுமே அந்த டைம்ல 100 crores வந்து ரீச் பண்ணல. ராஜமௌலி சாரோட சேர்ந்து பண்ண பாகுபலி தான் அவரோட கெரியர்ல ஒரு பெரிய பீக்காவும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவும் இருந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென் இது மட்டும் இல்லாம அதுதான் அவரோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிமே கூட. அதுவே அவருக்கு வந்து 600 crore ஃபிலிமா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் 100 crore அவருக்கு பாகுபலி தான். ஃபர்ஸ்ட் 500 crore அவருக்கு பாகுபலி தான். ஃபர்ஸ்ட் 600 crore அவருக்கு பாகுபலி தான். அந்த மாதிரி ஒரே ப்ராஜெக்ட்ல டக்குன்னு இப்படி ஒரு உச்சத்தை தொட்டவர் நம்ம பிரபாஸ் சார். லிஸ்ட்ல 4th இருக்கிறது ஆக்டர் அஜித். அஜித் சார் அவரோட கெரியர்ல கிட்டத்தட்ட 50 படங்கள் பண்றாரு. அந்த 50 படங்கள் ஒரு 100 crores கலெக்ட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் வந்த ஆரம்பம் படத்துல இருந்து தான் அவரோட ஃபர்ஸ்ட் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்த பல படங்கள் 100 crores கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஜிபி வரையும் அவர் நிறைய கலெக்ட் பண்ணாரு. இப்போ ஜிபி வந்து ப்ரீவியஸா வந்தது 300 crores அப்படின்னு சொல்றாங்க. அவர் இந்த 300 crores பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாம் 1th பார்க்க போறது கமல்ஹாசன் சார். ஸோ கமல்ஹாசன் சார் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல 200 படங்கள் இவருக்கு 100 crore பாக்ஸ் ஆஃபீஸையும் ரீச் பண்ணல 200 ஃபிலிம்ஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் நடிச்ச படமான தசாவதாரத்துல இருந்து தான் இவரோட 100 crore பாக்ஸ் ஆஃபீஸே ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் விஸ்வரூபம்ல பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ விக்ரம்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பெருசா இவரும் வந்து பாத்தீங்கன்னா 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணல. பட் தசாவதாரம் தான் ஃபர்ஸ்ட் கமல் சாரோட 100 crore ஃபிலிமா இருந்தது. லிஸ்ட்ல 2th இருக்கிறது ரஜினி சார். ரஜினி சாருமே கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலாம் நடிச்சிட்டாரு. அதுல 150 படங்கள்ல அவருக்கு 100 crore கிடைக்கல. லாஸ்ட் டெக்கேட்னு சொல்லலாம். 2010 அந்த டைம்ல சிவாஜி த பாஸ் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமாவும் இருந்தது. தென் இது மட்டும் இல்லாம ரஜினி சாரோட கெரியர்லயுமே ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிமா இருந்தது சிவாஜி தான்.
தென் ஃபைனலாக லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கும் மேலே நடிச்சிட்டாரு. அவருமே அந்த 50 படங்களில் அவருக்குமே 100 crores கிடைக்கல. அந்த 100 crores கிட்ட வர்றது போகிறது அப்படியே தான் அவரோட படங்கள்லாம் இருந்தது. அவரோட கெரியரில் ஃபர்ஸ்ட் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிமை செட் பண்ண படம்னா அது துப்பாக்கி. அதுதான் அவரோட கெரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்த ஒரு படம். அவரோட கெரியரில் ஒரு பெரிய கம்பேக்காக இருந்தது. ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் லைட்டாக சந்திச்சுக்கிட்டு அப்படி இருந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய டஃப்பான ஒரு காம்படிட்டரா ஒரு டஃப்பான ஆக்டரா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு படம்னா வந்து துப்பாக்கி. அதுக்கப்புறம் தான் அவரோட கெரியர் அப்படியே ஃபயர் ஆகி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நிறைய 100 crore 200 crore 300 crore பண்ணி இப்போ அவரும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கிங்காக தான் கோலிவுட்டில் இருக்காரு. ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ண 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிம்ஸ் அவங்களோட கெரியரில். இது வந்து பார்ட் 1 தான். இதை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கல. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பார்ட் 2 வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஆக்டர்ஸையும் கவர் பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிச் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.